அனைவருக்கும் வணக்கம். நல்ல சமூகம் உருவாகணும், அதுக்காக நான் உங்கள் பிரபாரன் பேசுகிறேன். அண்ணா யூனிவர்சிட்டியில் மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்கில் இந்த ஞானசேகரன் மட்டும்தான் குற்றவாளி அப்படிங்கிற விஷயத்த நீங்கள் நம்புறீங்க அப்படின்னா இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்காது. பட் இல்லைப்பா, இதை தாண்டி இந்த கேஸை விசாரித்த அந்த ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீமும் திமுக அரசும் சேர்ந்து இதில் ஏதோ கேம் பிளே பண்ணியிருக்காங்க, நீதிமன்றத்தையும் சரி தமிழ்நாட்டு மக்களையும் சரி ஒட்டுமொத்தமாக இந்த வழக்கில் ஏமாத்திருக்காங்க அப்படிங்கிற ஒரு எண்ணம், ஒரு உணர்வு உங்களுக்குள்ள இருக்கு அப்படின்னா இந்த வீடியோவை முழுசா பாருங்க. ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னா, அந்த ஞானசேகரனுக்கு நேத்தி நீதிமன்றம் ஆயுள் தண்டனை அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. 30 வருடம் அவன் சிறை தண்டனையை அனுபவிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுல ஸ்பெஷலா ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இடையில இவனை ரிலீஸ் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு உத்தரவை போட்டிருக்காங்க. எப்படி பொதுவாக ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, இன்னும் ஒரு 10 வருஷம் கழிச்சு ஒரு கருணாநிதி பிறந்த நாள் வருது, திமுக திரும்ப ஆட்சியில் இருக்காங்க அப்படின்னா கருணாநிதி பிறந்த நாளை ஒட்டி நாங்கள் ஜெயிலில் இருக்கக்கூடிய ஒரு 100 பேரை ரிலீஸ் பண்ணுறோம் அப்படின்லாம் பண்ணுவாங்க. பொதுவாக நடக்கும், அண்ணா பிறந்த நாளுக்குலாம் அதை மாதிரி செய்வாங்க. ஸோ அதே மாதிரி இன்னும் 10 வருஷம் கழிச்சு கருணாநிதி பிறந்த நாளுக்கும் நடக்கும். அப்போ திமுகவுடைய அனுதாபியாக இருந்த இந்த ஞானசேகரனை ரிலீஸ் பண்ணுவதற்கான வாய்ப்பு உண்டு. இல்லை அப்படின்னா நன்னடத்தையின் அடிப்படையில் ஒருத்தவங்களுக்கு 20 வருஷம் தண்டனை இருக்குன்னா 5 வருஷத்துக்கு முன்னாடியே ரிலீஸ் பண்ணுறது அதெல்லாம் நடக்கும். ஸோ அதை மாதிரி கூட இவனை ரிலீஸ் பண்ணுவதற்கான வாய்ப்பு அப்படிங்கிறது உண்டு. பட் நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அந்த மாதிரி எந்த ஒரு சலுகையும் இவனுக்கு கிடையாது. இவன் கண்டிப்பாக 30 வருஷம் இந்த சிறை தண்டனை அப்படிங்கிறத அனுபவிக்கணும் அப்படிங்கிற விஷயத்த நீதிமன்றம் சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு கிடைச்ச ஆதாரத்தின் அடிப்படையில் என்ன டாக்குமெண்ட் அரசு தரப்புலேருந்து கொடுத்தாங்களோ அதுக்கு இது உண்மையாலுமே ஒரு சிறப்பான தீர்ப்பு, வரவேற்கத்தக்க ஒரு தீர்ப்பு. பட் என்ன அப்படின்னா, இந்த ஞானசேகரன் இருக்கான்ல, அவனை மட்டுமே குற்றவாளியாக காட்டுறதுக்கு இந்த அரசும் இந்த ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீமும் என்னென்ன ஃப்ராட் வேலைலாம் செஞ்சுருக்காங்க. எப்படிப்பா இவ்வளோ பெரிய வழக்கில் இவ்வளவு பெரிய கிரைம் இருக்கக்கூடிய இந்த வழக்கில் இவன் ஒருத்தன் தான் குற்றவாளி, இதுக்கு பின்னாடி 1000 கேள்விகள் இருந்தது, பொதுமக்களாலேயே அவ்வளவு கேள்விகள் அவ்வளவு சந்தேகங்கள் கேட்கப்பட்டது, அதெல்லாம் எங்கப்பா போச்சு அப்படின்னு நம்ம இந்த விஷயத்தை தேடி பார்க்குறப்போ இந்த திமுகவுடைய திராவிட மூளை இருக்குல்ல, அந்த மூளையை பற்றி சில விஷயங்களை நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது. ஃபர்ஸ்ட் விஷயம், இதை நம்ம ரெண்டாக பிரித்து பார்க்கணுங்க. ஒன்று சொல்லிடுறேன். ஏன் இந்த வழக்கு 5 மாசத்துல முடிக்கப்பட்டது அப்படிங்கிற ஒரு விஷயத்த ஃபர்ஸ்ட் சொல்கிறேன். அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்குது. என்ன அப்படின்னா, இப்போ இந்த வழக்கில் எல்லாரும் சொல்கிற விஷயம் என்ன அப்படின்னா, இந்த ஞானசேகரனுக்கு மேலே திமுக தலைமைக்கு நெருக்கமான அமைச்சர் இல்லை அமைச்சருக்கு மேலே இருக்கக்கூடிய நபர்கள் இந்த வழக்கில் தொடர்புடையவங்களா இருக்காங்க. யார் அந்த சார் அப்படிங்கிற கேள்வி எழுப்பப்பட்டது அப்படின்னா, அது திமுக தலைமை குடும்பம் வரைக்கும் போகும் அப்படிங்கிறது தான் எல்லாரும் சொல்லக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. அப்படிங்கிறப்போ இந்த வழக்கு இப்போ இந்த 5 மாசத்துல ரொம்ப அவசரமா இன்னும் எத்தனையோ வழக்கு தமிழ்நாட்டில் இருக்கு, முக்கியமான வழக்கெல்லாம் இருக்கு. பட் அதெல்லாம் இவங்க காதில் போட்டுக்கிறதே கிடையாது, எடுத்து நடத்துறதே கிடையாது. ஏன் இதே வழக்கில் அந்த எஃப்ஐஆர் யார் லீக் செஞ்சாங்க, அந்த பாதிக்கப்பட்ட மாணவியோட டீட்டெயில் இருக்கக்கூடிய அட்ரஸ் இருக்கக்கூடிய அந்த எஃப்ஐஆரை யார் லீக் பண்ணாங்க அப்படிங்கிற விஷயத்தை பற்றி இவங்க பேசவே இல்லை. அது ஏன் பேசல அப்படிங்கிறத அடுத்து சொல்கிறேன். பட் ஆனால் இந்த பாலியல் குற்றச்சாட்டுக்கு உள்ளான இந்த ஞானசேகர் தொடர்புடைய வழக்கை மட்டும் 5 மாசத்துல முடிச்சிருக்காங்கல்ல. என்ன காரணம் அப்படின்னா, இந்த வழக்கு அப்படியே இழுத்துக்கிட்டே போகுது, 1 வருஷம் 2 வருஷம் இழுத்துட்டு போகுது அப்படின்னா, ஒருவேளை நாளைக்கு ஒரு ஆட்சி மாற்றம் வருது அப்படின்னா அந்த ஆட்சிக்கு வரக்கூடிய அந்த கட்சி இந்த வழக்கை தோண்டி எடுத்து முழுசா விசாரணை நடத்த ஆரம்பிச்சு, இல்ல இந்த வழக்கை சிபிஐ விசாரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு புதுசா ஒரு கவர்மெண்ட் அதை மாதிரி ஒரு உத்தரவை போடுறாங்க அப்படின்னா, இதை தோண்டி எடுக்க போனாங்க அப்படின்னா இதுல ஞானசேகரன் மட்டும் குற்றவாளி கிடையாது. ஞானசேகரனுக்கு மேல என்ன அமைச்சர் இருக்காரு, எந்த அமைச்சர் இருக்காரு, அவருக்கு மேல யார் இருக்காரு அப்படிங்கிற ஒட்டுமொத்த விஷயமும் தோண்டி எடுக்கப்படுவதற்கான வாய்ப்பு அப்படிங்கிறது உண்டு. அதாவது புதுசா ஒரு கவர்மெண்ட் வந்ததுக்கு அப்புறமும் இந்த வழக்கு விசாரணை நடக்குது அப்படின்னா அந்த வழக்கு சிபிஐக்கு மாறுவதற்கான வாய்ப்பு உண்டு. சிபிஐ விசாரிக்க போறாங்க அப்படின்னா இருக்கக்கூடிய அந்த யார் அந்த சார் அப்படிங்கிற கேள்வி இருக்குல்ல, அந்த கேள்விக்கான பதில் கிடைப்பதற்கான வாய்ப்பு அப்படிங்கிறது உண்டு. இது திமுகவுக்கு நல்லாவே தெரியும். இன்னொரு கட்சி ஆட்சிக்கு வராங்க அப்படின்னா நம்மளுடைய அரசியல் அந்த இமேஜை டேமேஜ் பண்றதுக்காக இந்த வழக்கை தோண்டி எடுப்பாங்க. ஸோ அதுக்கு முன்னாடியே நாம இந்த வழக்கை மூடி ஒன்றும் இல்லாமல் பண்ணிடுவோம் அப்படிங்கிற அடிப்படையில் இது வரைக்கும் எந்த வழக்கிலையும் இல்லாத அளவுக்கு 5 மாசத்துல இந்த வழக்கு அப்படிங்கிறத முடிச்சிருக்காங்க. உண்மையாலுமே இவங்களுக்கு அப்படிலாம் நாங்கள் செய்யலப்பா, உண்மையாலும் இந்த வழக்கு நியாயம் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வழக்கு 5 மாசத்துல முடிச்சிருக்கோம் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அப்படின்னா இதே வழக்கில் எஃப்ஐஆர் லீக் ஆச்சுல, அந்த பாதிக்கப்பட்ட மாணவி அவங்க அப்பா பேர் என்ன, ஊர் என்ன, ஃபோன் நம்பர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே
லீக் ஆச்சு இல்ல. சோ அந்த வழக்கு, அந்த எஃப்ஐஆர் யார் லீக் பண்ணாங்க அப்படிங்கிற விஷயத்தையும் இவங்க இதே வழக்கு கூட இதே 5 மாசத்துல சேர்த்து முடிச்சிருக்க வேண்டியதானே. ஏன் அதை விட்டுட்டாங்க, இதை செஞ்சிருக்காங்க? அதுக்கும் காரணம் இருக்கு. இப்போ என்ன அப்படின்னா, இந்த பாலியல் குற்றச்சாட்டு இந்த வழக்கை இன்னொரு ஆட்சி வந்தாங்க அப்படின்னா கையில எடுப்பாங்க. ஆனா அதுவே இந்த எஃப்ஐஆர் லீக் ஆச்சு இல்ல, இந்த கேஸ் இருக்குல்ல, இந்த கேஸை இன்னொரு அரசு, புதுசா ஒரு அரசு தமிழ்நாட்டில் வந்தா கூட அவங்க எடுத்து விசாரிக்க மாட்டாங்க. ஏன் அப்படின்னா இப்போ இந்த எஃப்ஐஆர் லீக் ஆன விஷயங்கள்ல தொடர்புடைய எல்லாருமே வந்து போலீஸ்காரங்க, அதாவது அதிகாரிகளா இருக்கக்கூடியவங்க. நாளைக்கு ஒரு புதுசா ஒரு அரசு வந்துட்டு இந்த வழக்கை வந்து தோண்டி எடுக்கிறாங்க, இந்த எஃப்ஐஆர் சம்பந்தமான வழக்கை தோண்டி எடுத்து இந்த காவல் அதிகாரி இதை செஞ்சாரு, இந்த காவல் அதிகாரி இதை செஞ்சாரு அப்படிங்கிற விஷயத்த வெளியில கொண்டு வந்தாங்க அப்படின்னா அது புதுசா வரக்கூடிய அரசுக்கும் காவல்துறைக்கும் இடையில வந்து ஒரு பெரிய பிரச்சனையை உருவாக்கும். அந்த அரசு மேல காவல்துறைக்கே ஒரு அதிருப்தி அப்படிங்கிறது வந்துடும். அதாவது புதுசா ஒரு அரசு வந்தாலும் இந்த எஃப்ஐஆர் சம்பந்தமான வழக்கை எடுத்து விசாரிக்க மாட்டாங்க. அது எடுத்து விசாரிச்சாங்க அப்படின்னா அரசியல் ரீதியா அது அந்த அரசுக்கே பேக் ஃபயர் ஆகும் அப்படிங்கிறது தான் உண்மை. ஸோ அந்த வழக்கு எப்படி கிடந்தாலும் பிரச்சனை கிடையாது, அதை எந்த அரசும் வந்து எடுத்து விசாரிக்க போறது கிடையாது அப்படிங்கிறது திமுக அவங்களுடைய திராவிட மூளையை வச்சு கணிச்சிட்டாங்க. ஆனா இந்த வழக்கை விட்டோம் அப்படின்னா, இந்த ஞானசேகரன் வழக்கை விட்டோம் அப்படின்னா, புதுசா ஒரு அரசு வந்தாங்க அப்படின்னா அவங்க எடுத்து விசாரிச்சாங்கன்னா நம்மளுடைய ஒட்டுமொத்த முகத்தரையும் கிழிஞ்சிரும். அப்படிங்கிறதுனால 5 மாசத்துல இந்த வழக்கை முடிச்சிருக்காங்க. ஸோ எவ்வளவு சேஃபா கேம் பிளே பண்றாங்க அப்படிங்கறத நீங்க புரிஞ்சுக்கோங்க. இந்த எஃப்ஐஆர் லீக் ஆனா அந்த விஷயத்தை பத்தி இவங்களும் அதை பத்தி இன்வெஸ்டிகேட்லாம் பண்ண மாட்டாங்க. ஏன்னா இவங்க ஆட்சியிலும் சரி காவல்துறைக்கு எதிராக காவல்துறையில இந்த அதிகாரிகள் தான் இதை பண்ணாங்க, இவங்க சொல்லி தான் அதிகாரிகளே பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த விஷயத்தை இவங்களும் வெளியில கொண்டு வர போறது கிடையாது, புதுசா வரப்போற அரசும் வெளியில கொண்டு வர போறது கிடையாது. அந்த பாதிக்கப்பட்ட மாணவிக்கு நீதி அப்படிங்கிறது கிடைக்க போகிறதே கிடையாது. சோ இதுல திமுக அரசும் இந்த அவங்க கொடுத்த அழுத்தத்தின் பேர்ல இந்த வழக்கை விசாரிச்ச அந்த ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீமும் திட்டம் போட்டு இந்த வழக்கை வந்து இதோட முடிச்சிடணும். இனிமே இதனால திமுகவுக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. இதுவரைக்கும் ஐயோ என்ன ஆகும் என்ன ஆகும்னு பயந்துட்டு இருந்த அமைச்சர்கள் வந்து இனிமேலாவது நிம்மதி பெருமூச்சு விட்டு தூங்கணும் அப்படிங்கிற அடிப்படையில் 5 மாசத்துல இந்த வழக்கை முடிச்சு வச்சிருக்காங்க. ஸோ இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் நீதி அப்படிங்கிறது கொலை செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். உண்மையும் அதுதான். இதுல நேற்று பேசின அரசு தரப்பு வழக்கறிஞர் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, யார் அந்த சார் அப்படிங்கிறத பத்தி நீதிமன்றமே எதுவுமே சொல்லல. ஸோ இனிமே யாராவது யார் அந்த சார் அப்படிங்கிற விஷயத்த கேட்குறீங்க பேசுறீங்க அப்படின்னா அது வந்து நீதிமன்ற அவமதிப்பா மாறிடும். ஸோ இனிமே யார் அந்த சார் அப்படிங்கிற பேச்சை பேசவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அரசு தரப்பு வழக்கறிஞர் வந்து நேற்று மீடியா முன்னாடி பேசுறாங்க. இதை நம்ம எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா, மைல்டா ஒரு மிரட்டல் விடுறாங்க அப்படின்னு எடுத்துக்கலாம். அதாவது இனிமே இந்த விஷயத்தை எடுத்து பேசுறவங்க வந்து யார் அந்த சார் அப்படிங்கிற விஷயத்தை வந்து எடுத்து பேசவே கூடாது. இதை மாதிரி ஒரு சம்பவம் நடந்தது, ஞானசேகரன் அப்படிங்கிற ஒருத்தவன் வந்து குற்றவாளி அப்படின்னு நீதிமன்றம் அறிவிச்சிட்டாங்க. ஸோ அதை மட்டும் பேசுங்க, இந்த யார் அந்த சார் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் எடுத்து பேசாதீங்க. பேசுனீங்கன்னா நாங்களே வழக்கு போடுவோம், நீதிமன்ற அவமதிப்பு பண்ணிட்டாங்க அப்படிங்கிற ஒரு மிரட்டலை நேற்று அரசு தரப்பு வழக்கறிஞர் வந்து இந்த விஷயங்களை எடுத்து பேசுறவங்களுக்கு விடுத்திருக்காங்க. இதுல ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லி இந்த வீடியோவை முடிச்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். உச்சநீதிமன்றம் இந்த வழக்கு வந்து ரொம்ப பரபரப்பா இருந்த டைம்ல வந்து அந்த ஜனவரி மாசம் வந்து ஒரு உத்தரவு அப்படிங்கிறத போட்டாங்க. என்ன அப்படின்னா, இந்த எஃப்ஐஆர் வந்து லீக் ஆச்சு இல்ல, ஸோ அந்த எஃப்ஐஆரை வந்து யார் லீக் பண்ணாங்க, எந்த அதிகாரி லீக் பண்ணாங்க, எஸ்ஐ லீக் பண்ணாரா, இன்ஸ்பெக்டர் லீக் பண்ணாரா, இல்லை யார் லீக் பண்ணாங்க அப்படின்னு அந்த டீமை கண்டுபிடிச்சி அவங்களுடைய சம்பளத்துல இருந்தெல்லாம் பிடிச்சி இந்த பாதிக்கப்பட்ட மாணவி இருக்காங்கல்ல அவங்களுக்கு 25 லட்சம் ரூபாய் இழப்பீடு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. தமிழ்நாடு அரசு வந்து யாரெல்லாம் இந்த எஃப்ஐஆர் லீக் ஆவதற்கு காரணமா இருந்தாங்களோ அவங்க சம்பளத்திலேருந்து பிடிச்சி இந்த மாணவிக்கு 25 லட்சம் ரூபாய் இழப்பீடு கொடுக்கணும் அப்படின்னு உச்ச நீதிமன்றமே சொல்லியிருந்தாங்க. ஆனா என்ன அப்படின்னா, திமுக அரசு வெளியில கொண்டு வர போறதும் கிடையாது, அந்த மாணவிக்கு இழப்பீடு கொடுப்பாங்களா அப்படின்னு தெரியாது. இதுல ஒட்டுமொத்தமா நம்ம எல்லாரும் இந்த நியூஸ் வந்து கேள்விப்பட்டோம், என்ன நடந்தது அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் நம்ம உணர்ந்தோம். ஆனா அந்த இடத்துல பாதிக்கப்பட்ட இடத்துல இருந்து அந்த மாணவி வந்து இவ்வளவு நாளா இந்த விஷயத்துல வந்து டிராவல் பண்ணியிருக்காங்க, ஃபைட் பண்ணியிருக்காங்க, எவ்வளவோ அடக்குமுறை ஒடுக்குமுறையெல்லாம் தாண்டி இந்த விஷயத்துக்காக அவங்க ஃபைட் பண்ணியிருக்காங்க. பட் அவங்களுக்கு போதுமான நீதி கிடைச்சிருச்சா அப்படின்னு அவங்கள கேட்டாவே அவங்களே சொல்லுவாங்க கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அவங்க தரப்பு வழக்கறிஞரும் பல குற்றச்சாட்டுகளை வைக்கிறாங்க.
கோட்டூர்புரம் எஸ்ஐ இன்ஸ்பெக்டர் மேல பல குற்றச்சாட்டுகளை வைக்கிறாங்க. எஃப்ஐஆர் வந்து நீங்க போடவே கூடாது அப்படின்னு என்ன மிரட்டினாங்க. அதாவது சைக்காலஜிக்கலா மிரட்டினாங்க. நீ வந்து எஃப்ஐஆர் போடுற அப்படின்னா உன் லைஃபே பாதிக்கப்பட்டுரும், அதனால நீ இதுல எஃப்ஐஆர்லாம் போடாத அப்படின்னு சொல்லி மிரட்டினாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாதிக்கப்பட்ட மாணவியோட அட்வொகேட்டே வந்து பேசுறாரு. ஸோ அந்த ஒரு விஷயத்தை எடுத்து விசாரிக்க ஆரம்பிச்சாவே ஏன்பா மிரட்டினீங்க, அந்த மாணவி பாதிக்கப்பட்டாங்க, அவங்க எஃப்ஐஆர் போடுறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கோட்டூர்புரம் எஸ்ஐ இன்ஸ்பெக்டர் எடுத்து விசாரிச்சாவே இந்த வழக்கில் எங்க இருக்கு என்னென்ன இருக்கு அப்படின்னு இதை கண்டுபிடிக்கிறதுக்கு 1000 வழி இருக்குங்க. ஆனா என்ன ஒண்ணே ஒன்று அப்படின்னா கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற மனசு யாருக்கும் கிடையாது. இதை மூடி மறைக்கணும் அப்படிங்கிற மனசோட ஒட்டுமொத்தமா இந்த திமுக அரசும் இந்த ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீமும் அந்த பாதிக்கப்பட்ட மாணவிக்கு அநீதி அப்படிங்கிறத இழைச்சிருக்காங்க. ஏதாவது இந்த திமுக ஆட்சி இருக்குல்ல, இது முடிஞ்சு ஏதாவது ஒரு நல்லாட்சி வந்தது அப்படின்னா இந்த வழக்கு திரும்ப தோண்டி எடுக்கப்படணும், இந்த வழக்கு சிபிஐக்கு மாற்றப்படணும் அப்படிங்கிறது தான் நமக்கு இருக்கக்கூடிய கோரிக்கை. பட் காலம் என்ன பதில் சொல்லுது அப்படின்னு பொறுத்திருந்து பார்ப்போம். இதை மாதிரி சொசைட்டில நம்மளை சுற்றி நடக்கக்கூடிய விஷயங்களை நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா பிரபா டாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ஏன்னா நீங்க இருக்கீங்க அப்படிங்கிற நம்பிக்கையில தான் நான் இங்க உட்காந்து இவ்வளவு விஷயங்களை எடுத்து பேசிட்டு இருக்கேன். நன்றி.